வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள குட்வில் மெட்ரிக் பள்ளியில் பாரம்பரிய உணவுகளை மீட்டெடுக்கும் வகையில் சிறுதானிய உணவு திருவிழா நடைபெற்றது. பள்ளி தாளாளர் பூமிநாதன் துவக்கி வைத்தார். முதல்வர் லட்சுமி முன்னிலை வகித்தார். அழிந்து போன பாரம்பரிய உணவுகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் உணவு திருவிழா நடைபெற்றது. இதில் கேழ்வரகு, கம்பு, சோளம், வரகு, திணை, சாமை போன்ற சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட 300க்கும் மேற்பட்ட உணவுகள் காட்சிப்படுத்தப்பட்டன. அனைவருக்கும் முளைக்கட்டிய கேழ்வரகு பானம், குதிரைவாலி அதிரசம், குதிரைவாலி முறுக்கு, வரகு தட்டுவடை என ஏராளமான உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் உடுமலை பூலவாடியில் மத்திய அரசு சேலம் மண்டல பட்டு வளர்ப்பு ஆராய்ச்சி நிலையம் மற்றும் தமிழக அரசு பட்டு வளர்ச்சித்துறை சார்பில் பட்டு விவசாயிகள் விழா மற்றும் கருத்தரங்கு நடந்தது. சேலம் மண்டல பட்டு வளர்ப்பு ஆராய்ச்சி நிலைய தலைவர் விஞ்ஞானி தாஹிரா பிவி தலைமை வகித்தார். சேலம் தமிழக பட்டு வளர்ச்சித்துறை இணை இயக்குநர் முருகன் முன்னிலை வகித்தார். இதில் மைசூரு மத்திய பட்டு வளர்ப்பு மற்றும் பயிற்சி நிறுவன இயக்குநர் காந்திதாஸ் பங்கேற்று பேசுகையில், சீனா மற்றும் வட மாநிலங்களில் பட்டுப்புழுக்கள் உணவாக பயன்படுத்தப்படுகிறது. அதன் புரோட்டீனை அடிப்படையாக கொண்டு பட்டுப்புழு பிஸ்கட், பட்டுப்புழு ஊறுகாய் என உணவுப் பொருட்கள் தயாரிக்க ஆய்வுகள் நடக்கிறது. இதன் வாயிலாக விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்க வழி ஏற்படும் என்றார். பெங்களூரு மத்திய பட்டு வாரிய இயக்குநர் மந்திரமூர்த்தி பேசுகையில், மத்திய அரசு பட்டு வளர்ச்சிக்கு என தமிழகத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களுக்கு 145 கோடி நிதி ஒதுக்கியுள்ளது. விவசாயிகள் ஒருங்கிணைந்து கார்ப்பரேட் முறையில் உற்பத்தி செய்தால் உலக அளவில் முதலிடம் பெற முடியும் என்றார். பட்டுப்புழுக்கள் மல்பெரி இலைகளை மட்டுமே உண்டு வாழும். இதனால் கொழுவென்று புரதச்சத்துடன் வளருகிறது. இதன் புரதம் மனித உடலுக்கு ஏற்றது என அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. மேலும் பட்டு உற்பத்தி முடிந்ததும் பட்டுப்புழுக்கள் உரமாக அல்லது கீழே கொட்டி வீணாக்கி வருகின்றனர். அதற்கு பதிலாக மதிப்பு கூட்டப்பட்ட புரோட்டீன் உணவாக புழுக்களை பயன்படுத்தினால் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் என்பதால் மத்திய பட்டு வாரியம் பட்டுப்புழுக்களை உணவாக பயன்படுத்தும் ஆய்வில் அதிரடியாக களமிறங்கி உள்ளது. விரைவில் பட்டுப்புழு உணவுகள் சந்தைப்படுத்தப்பட உள்ளது. முதற்கட்டமாக பட்டுப்புழு பிஸ்கட், பட்டுப்புழு வர்க்கி உள்ளிட்ட ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் மார்க்கெட் செய்யப்பட உள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த கோடங்கிப்பாளையம் கிராமத்தில் பயன்பாடற்ற தனியாருக்கு சொந்தமான கல்குவாரி பாறைக்குழி உள்ளது. இதில் கோவை மாவட்ட பகுதியில் இயங்கி வரும் இரும்பு தொழிற்சாலைகளில் இருந்து காஸ்டிங் கழிவுகள் கொட்டப்பட்டு வருகிறது. இதுகுறித்து கிராம மக்கள் பாறைக்குழி உரிமையாளரிடம் புகார் அளித்தனர். கழிவுகள் கொட்ட வந்த 2 லாரிகளை கிராம மக்கள் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இனிமேல் கழிவுகள் ஏற்றி வரக்கூடாது என லாரி டிரைவர்களை எச்சரித்து அனுப்பினர். விவசாயிகள் கூறுகையில், கோடங்கிப்பாளையம் பகுதியில் விவசாய தொழில் பரவலாக நடந்து வருகிறது. இங்குள்ள பயன்பாடற்ற பாறைக்குழியில் டன் கணக்கில் காஸ்டிங் கழிவுகள் தொடர்ச்சியாக கொட்டி வருகின்றனர். இதனால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு பயிர்கள் கருகுவதுடன் கால்நடைகளும் பாதிப்புக்கு உள்ளாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பாறைக்குழியில் கொட்டப்பட்டுள்ள காஸ்டிங் கழிவுகளை நில உரிமையாளர் உடனடியாக அகற்ற வேண்டும். தவறினால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை திரட்டி நாங்களே பொக்லைன் லாரிகள் உதவியுடன் காஸ்டிங் கழிவுகளை அள்ளிச் சென்று நில உரிமையாளருக்கு சொந்தமான மில்லில் கொட்டுவோம். இனிவரும் நாட்களில் இதுபோல் கழிவுகளை கொட்டாமல் இருக்க உரிமையாளர் உறுதியளிக்க வேண்டும். பாறைக்குழியை சுற்றி கம்பி வேலி அமைக்க வேண்டும் என்றனர். இதுகுறித்து தாசில்தார் ஜீவாவிடம் விவசாயிகள் புகார் கூறினர். விதிமுறை மீறி காஸ்டிங் கழிவுகள் கொட்ட லாரிகள் வந்தால் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரிக்கை விடுத்தார்.
குமரன் மகளிர் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் உயிர் அமைப்பு சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இதை கல்லூரி முதல்வர் வசந்தி, கல்லூரி நிர்வாக அலுவலர் நிர்மல்ராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். கல்லூரி வளாகத்தில் துவங்கிய ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. இதில் பங்கேற்ற 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் சாலை விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி சென்றனர். நிகழ்ச்சியை நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் கோமதி, நிர்மலா தேவி, கோமலவள்ளி மற்றும் ரூபா ஒருங்கிணைத்தனர்.